ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். கதையின் பெயர் 2 மரம். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு 2 பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த வழியாக ஒரு சிட்டுக்குருவி முதல் மரத்துக்கிட்ட கேட்டு தான், மழைக்காலம் தொடங்க போகுது, அதனால் நானும் என் குட்டிகளும் வசிக்கிறதுக்கு ஒரு கூடு கட்ட அனுமதிக்க முடியுமான்னு கேட்டு தான். முதல் மரம் முடியாதுன்னு சொல்லிருச்சு. உடனே அந்த குருவி அடுத்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. அந்த மரம் அனுமதியும் கொடுத்துருச்சு. சிட்டுக்குருவியும் கூடு கட்டி குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சா. ஒரு நாள் நல்ல பலத்த மழை, ஆற்றில் அவ்வளோ வெள்ளம் போச்சு. அடித்த காற்றுக்கும் பலத்த மழைக்கும் அந்த முதல் மரம் சரிஞ்சு விழுந்து அந்த தண்ணியில், ஆற்று தண்ணியில் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அந்த மரத்தை ஆற்று வெள்ளம் இழுத்துக்கிட்டு போகிறத பார்த்து அந்த குருவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், எனக்கு வசிக்கிறதுக்கு கூடு கட்ட இடம் தரமாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்போ நீ இந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த மரம் சொன்ன பதில் என்னென்னா, எனக்கு தெரியும், நான் ரொம்ப வலுவடைஞ்சிட்டேன், எப்படியும் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன், கண்டிப்பாக இந்த ஆற்று வெள்ளம் என்னை அடிச்சுக்கிட்டு போயிடும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீயும் உன் குழந்தையிலும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் இடம் இல்லைன்னு சொன்னேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சா. பாருங்களேன், நம்ம என்னன்னே தெரியாமல், ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட சிச்சுவேஷன் தெரியாமல் அவங்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க நமக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு சில தவிர்க்க முடியாத, வெளியில் சொல்ல முடியாத காரணங்களால் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் நமக்கு. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் நம்ம அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே நம்ம ஒரே ஒரு சிச்சுவேஷனை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நானுமே இது இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன், யாரையுமே டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதை அலசே ஆராய்ஞ்சு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையாக நம்ம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி கதையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். செட்டிநாடு ஸ்டைலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பொடலங்காய் துவட்டல். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபீஸ் தான் ரெண்டும். இந்த 2 ரெசிபீஸும் நான் நாளைக்கு வர வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் கதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.